வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு கதையை பார்க்கலாம். அசோக மன்னர் வந்துட்டு இருந்தார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிட்சு வந்தார். அசோகர் பார்த்தார். ஓடி போய் அவரோட காலில் விழுந்து வணங்கினார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டது. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியோட பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்கு அப்படின்னு கேட்டார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் சிரம் மதிப்புமிக்க ஒன்று, அது ஒரு சந்நியாசியின் காலில் படுறதா அப்படின்னு கேட்டார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறமா ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேண்டும். சொல்லுங்க, கொண்டுட்டு வரேன் அப்படின்னாரு அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல ஒரு ஆட்டின் தலை, இரண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படின்னார் அரசர். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அசோகர் பார்த்தார். ரொம்ப நல்லது, இப்போ இது 3ஐயும் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அமைச்சர் அதுகளை எடுத்துகிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை விற்று போச்சு. நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக புலித்தலையை ஒருத்தர் வாங்கிட்டார். பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாம்னு நினச்சி வாங்கிட்டு போயிட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் பார்த்துட்டு விலகி விலகி போயிட்டாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி, பரவாயில்ல, இதை இனாமாவே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு அரசர். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு. அப்போவும் அதை யாரும் வாங்கிக்க மாட்டேன்னுட்டாங்க. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொன்னாராம், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு. ஜீவன் போன பிறகு அதன் மதிப்பு போயிடுது. ஆகையினால் மதிப்பு இருக்கும்போது பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாரு. பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனங்கிறது வேறு. பெரியவங்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை மனசில் வச்சுட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாதுங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துட்டு இருந்தாராம். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னோட தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னு. அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன்னு சொன்னார்.